தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பணப்போர் இப்போது தொடங்கியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் ஒரே ஒரு விஷயம்தான் பேசுபொருளாக இருக்கிறது. அது மக்களின் வங்கிக் கணக்கில் வந்து விழப்போகும் பணம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக 5000 ரூபாயை அதிரடியாக கொடுத்து மக்களை தன் பக்கம் ஈர்க்க பார்க்கிறது. மறுபக்கம் இதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு 12000 ரூபாய் என்ற பிரம்மாண்டமான திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் கசிகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த திட்டங்கள் எப்படி சென்றடையப் போகின்றன? இது வெறும் நலத்திட்டமா அல்லது தேர்தலுக்கான காய் நகர்த்தலா? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சமீபத்தில், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி காலை தமிழகத்தில் உள்ள சுமார் 1,31,00,000 பெண்களின் செல்போன்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. உங்கள் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த செய்தி. வழக்கமாக மாதம் 1000 ரூபாய் வரும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இந்த முறை ஏன் 5000 ரூபாய்? முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், வரப்போகும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் அடுத்தடுத்த மாதத் தொகைகள் தடைப்பட வாய்ப்புள்ளது. அதனால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான தொகையை அட்வான்ஸாக 3000 ரூபாயும் கோடைகான சிறப்பு நிதியாக 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாயாக வழங்கியிருப்பதாக அரசு விளக்கமளித்துள்ளது. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் இதை ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றே பார்க்கிறார்கள். அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்தை தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு சென்று முடக்க முயற்சி செய்யலாம் என்று உளவுத்துறை கொடுத்த தகவலால்தான் இந்த தொகையை திமுக அரசு முன்கூட்டியே வழங்கியுள்ளது. ஆனால் இங்கேதான் ட்விஸ்ட். திமுகவின் இந்த அதிரடி ஆட்டத்திற்கு பதிலடி கொடுக்க டெல்லி மேலிடம் ஒரு மெகா பிளானை கையில் எடுத்துள்ளது. திருச்சிக்கு சமீபத்தில் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ரகசியமாக ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது மாநில நிர்வாகிகள் முன்வைத்த ஒரே கோரிக்கை, திமுகவின் 5000 ரூபாய் திட்டத்தை பெண்களிடையே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதை முறியடிக்க வேண்டுமானால் மத்திய அரசு நேரடியாக மக்களுக்கு பெரிய தொகையை வழங்க வேண்டும். இதை கேட்ட அமித் ஷா உடனே அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஒரு புதிய திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டியதாக தெரிகிறது. சரி, இந்த 12000 ரூபாய் எப்படி மக்களின் கைக்கு வரப்போகிறது? இதுதான் இப்போது முக்கியமான கேள்வி. இதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் நண்பர்களே, உங்களோட கருத்து என்ன? இதுபோல தேர்தல் நேரத்தில் வழங்கப்படும் ரொக்க பணம் மக்களின் வாக்குகளை மாற்றுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போது பாஜகவின் அந்த திட்டத்தை பார்ப்போம். பாஜக அரசு தனியாக ஒரு புதிய திட்டத்தை அறிவிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே மத்திய அரசால் வழங்கப்படும் பல்வேறு மானியங்கள் மற்றும் நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கப் போகிறது. உதாரணத்திற்கு, பிரதமரின் கிசான் சம்மான் நிதி மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதோடு கேஸ் மானியம், உர மானியம் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள தொகைகளை திரட்டி தமிழகத்திற்கென ஒரு சிறப்பு பேக்கேஜாக 12000 ரூபாயாக மாற்ற திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை நேரடி பலன் பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலம் நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்கிற்கு செல்லும். இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் கணக்கு என்னவென்றால், மாநில அரசு 5000 ரூபாய் தரும்போது மத்திய அரசு 12000 ரூபாய் தருகிறது என்ற பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதுதான். தமிழகத்தில் இதுவரை நடந்த தேர்தல்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் இந்த பண அரசியல் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது புரியும். 2006இல் திமுக இலவச கலர் டிவியை கொண்டு வந்தது. அப்போது அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு 2011இல் அதிமுக மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி என பட்டியலிட்டது. ஆனால் 2026இல் அரசியல் கட்சிகள் பொருள்களை கொடுப்பதை விட்டுவிட்டு நேரடியாக பணத்தை கொடுக்கும் நிலைக்கு வந்துவிட்டன. இங்கேதான் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது. இந்த பணத்தை அரசு எங்கிருந்து எடுக்கிறது? இது ஏதோ ஒரு கட்சியின் சொந்த பணம் கிடையாது. நாம் கட்டும் வரி பணம்தான். ஆனால் அதை தேர்தல் நேரத்தில் ஒரு பரிசாக கொடுக்கும்போது மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சில ஊடக தகவல்கள் கூறுவது என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் தமிழகம் வரவிருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த 12000 ரூபாய் திட்டத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக கிராமப்புற பெண்கள் மற்றும் விவசாயிகளை குறிவைத்தே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்மையில் நடத்திய நடைப்பயணத்தின் போது மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை சரியாக சென்றடைவதில்லை என்ற குறையை அமித்ஷாவிடம் தெரிவித்திருந்தார்.
அதன் விளைவாகவே மாநில அரசுக்கு தெரியாமல் நேரடியாக மத்திய அரசு பணத்தை செலுத்தும் இந்த ஐடியா உருவானது. இதன் பொருளாதார தாக்கத்தை பற்றி சில நிபுணர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். 1.31 கோடி பெண்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கவே சுமார் 6550 கோடி ரூபாய் செலவாகிறது. இது தமிழகத்தின் நிதி நெருக்கடியை மேலும் அதிகரிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. இதேபோல மத்திய அரசும் பல ஆயிரம் கோடிகளை தமிழகத்திற்கு மட்டும் ஒதுக்கினால் அது மற்ற மாநிலங்களில் விமர்சனங்களை எழுப்பாதா? உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், தேர்தல் நெருங்கும் வேளையில் பொருளாதார கொள்கைகளை விட ஓட்டு வேட்டைக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. சரி, இப்போ உண்மை என்ன? மக்கள் உண்மையில் இந்த தொகையை எதிர்பார்க்கிறார்களா அல்லது இது வெறும் அரசியல் தந்திரமா? முந்தைய காலங்களில் திருமங்கலம் ஃபார்முலா என்று ரகசியமாக நடந்த பண விநியோகம் இப்போது நேரடி வங்கி பரிமாற்றம் என்ற பெயரில் பகிரங்கமாக சட்டபூர்வமாக மாற்றப்பட்டுவிட்டது. இதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்வோம். தமிழக அரசியலில் இது ஒரு புதிய ட்ரெண்ட். முன்னெல்லாம் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள். ஆனால் இப்போது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாலேயே அரசின் திட்டங்கள் என்ற பெயரில் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது. இது வாக்காளர்களின் மனநிலையை தொடர்ந்து தங்கள் பக்கம் வைத்திருக்க உதவும் என்று கட்சிகள் நம்புகின்றன. பாஜகவின் இந்த 12,000 ரூபாய் திட்டத்தை பொறுத்தவரை இதில் கிசான் நிதி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள தொகைகளை ஒரே தவணையாக விடுவிப்பதன் மூலம் விவசாயிகளின் ஆதரவை பெற பாஜக துடிக்கிறது. இதேபோல கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை நேரடியாக உயர்த்தி வழங்குவதன் மூலம் இல்லத்தரசிகளின் வாக்குகளையும் கவர நினைக்கிறார்கள். ஆனால் திமுக இதையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. நாங்கள் கொடுப்பது உரிமை தொகை, அவர்கள் கொடுப்பது தேர்தல் லஞ்சம் என்று திமுக அமைச்சர்கள் இப்போதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக மத்திய அரசு தரப்போகும் இந்த தொகை ஏற்கனவே தரவேண்டிய மானியங்கள்தான் என்றும் அதில் புதிதாக எதுவும் இல்லை என்றும் ஒரு வாதத்தை முன்வைக்க திட்டமிட்டுள்ளனர். உண்மை என்னவென்றால், இந்தியாவிலேயே நலத்திட்டங்களுக்கும் இலவசங்களுக்கும் முன்னோடியாக திகழ்வது தமிழகம்தான். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் முதல் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் வரை எல்லாமே மக்களின் சமூக மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டவை. ஆனால் 2026இல் நாம் பார்க்கும் இந்த போட்டி முற்றிலும் வேறு ரகம். இங்கே யார் அதிகம் பணம் கொடுக்கிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் புள்ளி விவரங்களை பார்த்தால் தமிழகத்தின் கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு கடன் இருக்கிறது. இந்த சூழலில் இதுபோன்ற இலவச பண பரிமாற்றங்கள் மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவுமா? கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் முதலீடு செய்வதற்கு பதிலாக நேரடியாக பணத்தை கொடுப்பதன் மூலம் ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே உருவாக்க முடியும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். ஆனால் சாதாரண ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த 5000 ரூபாயோ அல்லது பாஜக சொல்லும் 12,000 ரூபாயோ மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்ற கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த பணம் அவர்களுக்கு ஒரு மருந்தாக பார்க்கப்படுகிறது. இப்போது பொதுவான பின்னணி சிலவற்றை பார்ப்போம். இந்தியாவில் இதுபோல பண பரிமாற்ற திட்டங்கள் வேறெந்த மாநிலத்திலாவது வெற்றி பெற்றிருக்கிறதா? ஆம். மத்திய பிரதேசத்தில் லாட்லி பெஹனா திட்டம் மற்றும் கர்நாடகாவில் கிருஹலட்சுமி திட்டம் ஆகியவை அந்தந்த மாநில தேர்தல்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தின. பாஜக இதைத்தான் தமிழகத்திலும் செயல்படுத்த துடிக்கிறது. ஆனால் தமிழகத்தின் சூழல் வேறு. இங்கே திராவிட கட்சிகளின் கட்டமைப்பும் மக்கள் அந்த திட்டங்களை அணுகும் முறையும் முற்றிலும் மாறுபட்டவை. தமிழக மக்கள் எப்போதுமே ஒரு திட்டத்தை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் வாக்கு யாருக்கு என்பதை கடைசி நேரத்தில்தான் முடிவு செய்வார்கள் என்பது கடந்த கால வரலாறு. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு தோல்வி பயத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்று விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த 28 மாதங்களாக பெண்களுக்கு பணம் தராத திமுக இப்போது தேர்தல் என்றதும் 5000 ரூபாய் தருகிறது என்பது அவரது வாதம். அதே சமயம் பாஜகவின் 12,000 ரூபாய் திட்டம் வந்தால் அதை அதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது ஒரு பெரிய சவால்தான். ஏனெனில் அதிமுகவும் தன் தேர்தல் அறிக்கையில் குலவிளக்கு திட்டம் மூலம் மாதம் 2,000 ரூபாய் தருவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. ஆக மொத்தம் 2026 தேர்தல் களம் ஒரு பணக்களமாக மாறப்போவது மட்டும் உறுதி.
மக்களாகிய நாம் சில கேள்விகளை எழுப்ப வேண்டிய நேரம் இது. தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு தாராளம் காட்டப்படுகிறது? அரசு வழங்கும் இந்த பணம் உண்மையில் ஏழை மக்களுக்கானதா அல்லது ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முதலீடா? இங்கே சில முக்கியமான மித் பஸ்டிங், அதாவது கட்டுக்கதைகளை உடைப்போம். 1. அரசு கொடுக்கும் இந்த பணம் அவர்களின் சொந்த பணம் கிடையாது. இது முற்றிலும் நம் வரிப்பணம். 2. இதுபோன்ற திட்டங்கள் வரும்போது விலைவாசி உயர்வு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. சந்தையில் அதிக புழக்கம் வரும்போது பொருட்களின் விலையும் உயரக்கூடும். 3. தேர்தல் முடிந்த பிறகு இந்த திட்டங்கள் தொடருமா என்பது பெரிய கேள்விக்குறி. பல மாநிலங்களில் தேர்தல் முடிந்தவுடன் நிதி நெருக்கடியைச் சொல்லி கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். பாஜகவின் அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும்? டெல்லி வட்டாரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், மார்ச் மாத இறுதியில் பிரதமர் மோடி தமிழகத்தில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவார். அந்த பேரணியில் வைத்து தமிழக பெண்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக 12,000 ரூபாய் வந்து சேரும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அறிக்கைகள் மற்றும் புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் விவசாயிகளின் எண்ணிக்கை மற்றும் கேஸ் இணைப்பு வைத்துள்ள பெண்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்த்தால் பாஜகவின் இந்த திட்டம் சுமார் 1.5 கோடி குடும்பங்களை சென்றடையும் வாய்ப்பு உள்ளது. இது நடந்தால் அது திமுகவின் 5,000 ரூபாய் திட்டத்தை விட பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்பது அரசியல் நிபுணர்களின் கணிப்பு. ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு இதுபோன்ற புதிய அறிவிப்புகளை செய்ய முடியாது. அதனால்தான் பாஜக அரசு பிப்ரவரி மாதத்திற்குள்ளேயே இதற்கான அரசாணைகளை வெளியிட்டு, இங்கேதான் தேர்தல் ஆணையத்தின் பங்கு மிக முக்கியமானது. ஆளுங்கட்சியும் மத்திய அரசும் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைப்பதை ஆணையம் எப்படி பார்க்கப் போகிறது? இது நியாயமான தேர்தல் முறைக்கு எதிரானது என்று யாராவது நீதிமன்றம் சென்றால் என்ன நடக்கும்? இதுபோன்ற பல கேள்விகள் இப்போது காற்றில் மிதக்கின்றன. முடிவாகச் சொல்லப்போனால் 2026 தேர்தல் என்பது வெறும் கொள்கை ரீதியான போர் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய நிதி சார்ந்த யுத்தம். திமுகவின் 5,000 ரூபாய்க்கு பதிலடியாக பாஜகவின் 12,000 ரூபாய் வரப்போகிறது என்ற செய்தி மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் சொன்னது போல இது மக்களின்